இணைந்திருக்கிறார்கள் சிஸ்டர் சுகுமாரி அவர்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். இணைப்போமா? அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகளை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். நன்றி சிஸ்டர், தேங்க்யூ. அருமையான ஒரு பாட்டு பாடுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, அவர் ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக உங்களை சந்திப்பதை ஏற்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாங்க பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25லிருந்து அப்படி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அதற்கான நான் தலைப்பை தருகிறேன், கவலை வேண்டாம் என்பதாக. இந்த பூமியிலே அநேக கவலைகள் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது இல்லையா? எங்கு பார்த்தாலும் கவலைதான். சின்ன குழந்தைகிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டாலும் அது கவலையே ஏதாவது ஒரு பதில் சொல்லும். உனக்கு என்ன வேணும், என்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அது சொல்லும், பெரிய பட்டியலையே போட்டுரும் இல்லையா? எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அதான் அது கவலையா இருக்கு, எனக்கு இது வேணும் அப்படின்னா நல்ல ஸ்டைலா முகத்தையெல்லாம் ஒரு ஸ்டைல வச்சு சொல்லும். சின்ன பையன்கிட்ட கேட்டு பார்த்தா நிறைய கவலைகளை சொல்லுவான், உள்ளத்துல இருக்கிற கவலைகளை. அது போல வாலிப பிள்ளைகள்ட்ட கேட்டு பாருங்க, அநேக கவலைகளை குறிச்சு சொல்லுவாங்க. இந்த நல்ல நாகரிகமான உலகத்துல எங்களுக்கு நல்ல உடை இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்ல ஒரு செருப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. மத்த வாலிபர்கள் போல எங்களுக்கு வாழ முடியல, எங்களுக்கு கிடைக்கல, அநேக ஆசைகள் இருக்கிறது, இந்த ஆசையெல்லாம் நிறைவேறலன்னு சொல்லி அவங்க கவலைப்படுவாங்க. நடுத்தர வயது உள்ளவங்களை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு அநேக கவலைகள் இருக்கும். சில நேரங்கள்ல திருமணம் முடிக்காதவங்க திருமணத்தை குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? பிள்ளைகள் இல்லாதவங்க பிள்ளைகள் இப்ப கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? நிறைய பணம் இல்லாதவர்கள் பணத்தை குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய கவலைகள் இந்த உலகத்துல இருக்கிறது. அப்படியே வயோதிபர்களை எடுத்துக்கொண்டா, வயது போய்விட்டது, எனக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது, ஐயோ நான் வாலிபத்துல அப்படியான காரியங்களை செய்தேன், இப்படியான காரியங்களை செய்தேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதை பண்ணனேன், ஸ்போர்ட்ஸ் செஞ்சேன், அப்படி இப்படி நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு வயோதிபர்களுக்கு ஒரு கவலை, கடந்த வாழ்க்கையை குறித்த ஒரு கவலை, இல்லாட்டி வரப்போகிற வாழ்க்கையை குறித்து ஒரு கவலை. ஐயோ பிள்ளைகளை என்ன கைவிட்டுருவாங்களோ, பிள்ளைகள் எனக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுருவாங்களோ, என்னை பராமரிக்க விட்டுருவாங்களோ, எல்டர்ஸ் ஹோம்ல கொண்டு போயிட்டு விட்டுருவாங்களோ, வரப்போகிற மருமகனோ மருமகனோ எனக்கு துன்பத்தை தருவாங்களோ, அப்படியேப்பட்ட எதிர்காலத்தை குறிச்ச கவலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்க பிறந்த நாளில் இருந்து சாகு வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கவலை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. கவலை இல்லாத மனுஷங்க வாழ்க்கையில கிடையவே கிடையாது, இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கவலையே இருக்காது. அதை விட சொத்து சுகங்களை எல்லாம் சேர்த்து வச்சவங்களுக்கு ஒரு கவலை வந்துடும். ஐயோ நான் மறிச்சு போனேன்னு இந்த சொத்து சுகங்களை எல்லாம் யாருப்பா ஆள்வா, ஐயோ எனக்கு ஆள முடியலையே, நான் செத்து போயிருவேன், மறிச்சு போயிருவேன், அவருக்கு ஒரு கவலையா இருக்கும் இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், ஏழைகளை எடுத்துக்கிட்டா ஐஸ்வர்யவான்களை பார்த்து கவலைப்படுவாங்க, ஐயோ இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்களை போல எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுவாங்க. இப்படியாக கவலைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. இந்த உலகம் கவலைகளால் நிறைந்திருக்கிறது. ஆகவே உங்களையும் என்னையும் பார்த்து நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், கவலை வேண்டாம் என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அழகு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எங்களை போல பாடுகளை அனுபவித்தவராக காணப்பட்டார், எங்களை போல துக்கங்களை அனுபவித்தவராக காணப்பட்டார், எங்களை போல உள்ளவராக இருந்தார் இல்லையா? நிறைய விஷயங்கள்ல அவரு எங்களை போல பிறந்து, கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களை போல மாம்ச சரீரம் கொண்டு அவர் இந்த உலகத்துக்குள்ள வந்து மாம்சமான ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்து அவருடைய வாழ்க்கையிலே அதை வந்து அனுபவித்து விட்டு அவர் கடந்து போயிருக்கிறார். அப்ப அவருக்கு சொல்ல முடியாது, மனுஷனுடைய வாழ்க்கையில பிதாவினிடத்துல சொல்ல முடியாது,
இந்த துன்பம் இல்ல, இந்த துக்கம் இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர் சொல்லுவார், அப்பா, நீ படைத்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ துன்பங்கள் இருக்கிறது, இவ்வளோ வேதனைகள் இருக்கிறது, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது அப்பா என்று அவர் சொல்லுவார் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆகவே அந்த தெய்வம் எங்களிடத்துல சொல்லிட்டு போயிருக்கு, கவலை வேண்டாம் என்பதாக. அல்லேலூயா. உங்களுக்கான தலைப்பு இந்த நாளிலே யார் யாரெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கவலை வேண்டாம் என்பதாக. அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் விதமாக சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா அப்படின்னு சொல்றாரு கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், எதை சாப்பிடுவோம் எதை குடிப்போம் என உங்கள் அதாவது வாழ்க்கையை குறித்து கவலை கொள்ள வேண்டாம் என்பதாக அவர் சொல்லுகிறார் இல்லையா. கர்த்தருடைய பிள்ளைகளே, 5 அப்பத்தை 2 மீனையும் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி அவர் ஜெபித்த பொழுது அவர் என்ன என்ன செய்தார், 5000 பேர்கள் சாப்பிட்டு மிகுதியை காண செய்தார் இல்லையா. பாலைவனத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் பந்தி இருக்கிறாங்க, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அப்பாவுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்பா நினைக்கிறாரு, இந்த நேரத்துல அந்த சாயங்காலமா மத்தியான நேரம் வருது, நல்ல வெயில், வனாந்தரமான ஒரு இடம், எங்கேயும் கடை இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆகவே அந்த சமயத்திலே அப்பா சொல்றாரு, சீஷர்களை கூப்பிட்டு, உங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, ஏனென்றால் வழியிலே என்னுடைய பிள்ளைகள் போகும் பொழுது களைத்து போயிருவாங்க, சோர்ந்து போயிருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. சீஷர்களுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு, ஒரு காரியம், என்னடா இவர் இப்படி பண்றாரு, இந்த வனாந்தரத்துல எங்க உணவு தேடுறது, எங்க போய் தண்ணீர் தேடுறது, எங்க கடை இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப அப்பா சொல்றாரு, அவங்களுக்குள்ள யார்ட்டையாவது ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அங்கே இங்கேயும் 12 சீஷர்கள் அவ்வளோ ஜனங்களின் மத்தியிலே போய் தேடுறாங்க. ஒரு பையன்கிட்ட மட்டும் 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. அம்மா சாப்பாடு சுத்தி கொடுத்துருக்குறாங்க, நீ போய் பசி வந்தா சாப்பிடு மகனேன்னு சொல்லி அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான் சின்ன பையன். அப்ப மகே தாங்க, இதை கொஞ்சம் தாங்கன்னு சொன்னா பாருங்க கொடுத்துடுறான் அந்த சாப்பாடு இல்லையா. கொடுத்தவன பாத்திரம், அடரே எனக்கு கொண்டு வந்த சாப்பாடு எனக்கு கிடைக்காம இவ என்ன நடக்க போதோ தெரியாது அப்படின்னு யோசிச்சிருப்பான். அதை கொண்டு போய் அப்பாவுடைய சமூகத்துல வைத்து ஜெபித்த உடனே கர்த்தருடைய பிள்ளைகளே, 5000 புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டாங்களாம். அவ ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சேர்த்து அந்த கணக்கை பார்த்தா எவ்வளவு இருந்திருக்கும் இல்லையா. ஆகவே அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு மிகுதியான துணிக்கைகளை 12 அது சீஷர்களும் 12 கூட நிறைய எடுத்தாங்களாம். அவர் எவ்வளவு ஒரு அற்புதமான அதிசயமான தேவன். அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பார். இன்னொன்னு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரலோக தேவ தூதர்கள் இன்னும் அந்த மன்னாவை கொடுத்தார். அவர் கண்டிஷன் ஒண்ணு போட்டுட்டாரு, இன்றைக்குரிய இந்த மன்னாவை நீங்க சாப்பிட முடிச்சிடணும். காலையில மாலையில இரவு எல்லாம் சாப்பிட்டு மிகுதி வைக்க கூடாது, மீதி வச்சா அது புழுத்துரும். அப்ப எல்லாம் கழுவி சுத்தமாக்கி எம்டியான பாத்திரத்தை வச்சுட்டு அவங்க யாரை நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும், பரலோக தேவனை நோக்கி அடுத்த நாளைக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை யாரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது? மனுஷரை நோக்கி இல்லையா. இன்னைக்கு அவங்க சலதை கொடுப்பாங்களா, இங்க அவங்க பணம் அனுப்புவாங்களா, இன்றைக்கு என்னுடைய சகோதரனிடத்திலிருந்து ஒரு உதவி வருமா, அல்லது என்னுடைய கணவனிடத்திலிருந்து ஒரு உதவி வருமா, அல்லது என்னுடைய பிள்ளைகள் பணம் அனுப்புவாங்களா, இல்லாட்டி அவங்க அதை செய்வாங்களா இது செய்வாங்களா, இல்ல யாராவது எதையாவது கொண்டு வந்து தருவாங்களா என்று எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மனிதர்கள் மேலே சார்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த நாளுக்குரிய காரியங்களை சந்திக்கணும்னு சொன்னா, நீங்க சாப்பிடணும்னு சொன்னா என்ன நோக்கி பாருங்க என்று. அந்த வனாந்தரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. அடுத்த நாளுக்கு உரிய காரியத்தை அப்பா கொடுக்கலைய, வனாந்தரத்திலே இறைச்சியை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வெள்ளைப்பூடுக்காக முறுமுறுத்தாங்க, அதை கொடுத்தார். எல்லாம் அவங்க விரும்பின சகல காரியங்களும்
அந்த வனாந்தரத்திலே சந்திக்கப்பட்டது. நம்முடைய தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு. அவர் என்னது, எதுக்கு உங்களுக்கு சொல்லுங்க, எதை சாப்பிடுவோம், எதை குடிப்போம் என்று உங்களுடைய அந்த வாழ்க்கையை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். அல்லது எதை உடுப்போம் என உங்கள் உடலை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் உயிர் உணவை விட முக்கியமானது அல்லவா? அப்ப சொல்றாரு, அந்த நீங்க சாப்பிடுற உணவை விட நான் கொடுத்த உயிர் எவ்வளவு வேல்யூடானது, எவ்வளவு பெருமதி மிக்கது. அவருக்கு தெரியும், இந்த உயிர் வாழ்வது, இந்த உயிர் வந்து சரீரத்திலே வாழ்வதென்றால் கட்டாயம் ஆகாரம் தேவை என்பதாக, கட்டாயம் தண்ணீர் தேவை என்பதாக எங்களை படைத்த தேவனுக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லையா? அவருக்கு தெரியும், இந்த பிள்ளைக்கு, என் மகனுக்கு தண்ணீர் இல்லாவிட்டால் அந்த உடலெல்லாம் வறட்சியாகி நான் வறண்டு ஒண்ணுமே பேச முடியாம செத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தண்ணீரே இல்லாம ஜீவிக்க முடியாது. சாப்பாடு இல்லாம அந்த சரீரம் உயிர் வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள், அவருக்கு தெரியும். காலையிலையும் மாலையிலையும் ராத்திரி நேரம் 3 வேளையும் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? அவர் சாப்பிட்டு இந்த உயிரை நாங்க வாழ வைக்கிறோம். அதை வாழ வைக்கிறது யாருன்னு சொன்னா அப்பா. அதெல்லாம் கரெக்டா படைச்சிருக்காரு. இதுக்குள்ள ஒரு உயிரை வச்சு, இந்த சரீரத்துக்குள்ள ஒரு பசியை வச்சு, அதுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து, அந்த உயிர் அந்த சரீரத்துக்குள்ளே வாழ்வதற்கான எல்லா காரியங்களையும் அப்பா அந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் இல்லையா? எல்லா காய்கறிகள், எல்லா கனி வகைகள், எல்லா காரியங்களையும் அப்பா அந்த பூமியில எங்களுக்கு செய்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் எங்களுக்கு ஒரு கவலை இருக்கிறது. என்னத்தை உடுப்போம், என்னத்தை எந்த உடையை நாங்க உடுத்துறது இல்லையா? உடைக்காக கவலைப்படுறோம், சாப்பாட்டுக்காக கவலைப்படுறோம், அற்பமான காரியங்களுக்காக கவலைப்படுறோம். ஆனாலும் என் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரையே நோக்கி பார்த்திருக்க வேண்டும் என்பதாக. மீன்களை பாருங்க, அவர் சொல்லுவாரு, மீன்கள் வந்து வானத்தைய அப்படியே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குமா மீன்கள். அப்பா எப்ப இற போடுவாருன்னு சொல்லி அது பார்த்துக்கிட்டே இருக்குமா. அவர் போட்டோன்னு அதுகளெல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆகுமா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக கர்த்தராகிய ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அழகாக அவர் வந்து பாருங்க போஷிக்கிற தகப்பனாக இருக்கிறார் இல்லையா? அருமையான ஆண்டவர். அது மாத்திரமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன். அவர் வந்து 100 பேருக்கு, எலிசா வந்து 100 பேருக்கு அங்க உணவளிக்கிறாரு. அதாவது பாசாலியில் இருந்து தேவனுடைய மனிதனுக்கு தன் விளைச்சலின் முதற்பலனில் இருந்து தயாரிக்கப்பட்ட 20 வாட்கோதுமை அப்பங்களை கொஞ்சம் புதிய அங்கு தானிய கதிர்களை கொண்டு வந்தான் அந்த வேலைக்காரர். பாருங்க, அப்பொழுது எலிசா சொல்றாரு, இதை இந்த மக்களுக்கு சாப்பிட கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது அவன் சொல்றான், அந்த வேலையார் சொல்றான், இதை நான் எப்படி 100 பேருக்கு பங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எலிசா அதுக்கு சொல்றாரு, இந்த மக்களுக்கு சாப்பிடும்படி கொடு, நீ கொடு அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் கர்த்தர் சொல்வது இதுவே, அவர்கள் சாப்பிடு கொஞ்சம் மிச்சமும் இருக்கும் என்று. அப்ப சொல்றாரு, நீ குடு அப்பா, அந்த காரியத்தை அந்த சாப்பாடு கொஞ்சத்தை நீ குடு, அது சாப்பிட்டு மிச்சமும் இருக்கும் என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே அந்த வேலைக்காரன் அதை அவர்களுக்கு பரிமாறின உடனே கர்த்தரின் வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டு சில மீதியையும் அங்கு விட்டு இருந்தார்கள் என்பதாக. அவ்வளோ திருப்தியாக சாப்பிட முடியாம பிளேட்ல கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறாங்க. அப்ப கர்த்தராகிய ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் என்று பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லாத இடத்தில் உருவாக்குகிற தகப்பன் நம்முடைய தகப்பன். கானான் ஒரு கல்யாணத்துல நாங்க பார்க்கின்ற பொழுது வெறும் கச்சாடி, காய்ந்து போன கச்சாடிகளை தான் அவர் கொண்டு வர சொல்றாரு இல்லையா? அது கொண்டு வந்தோன்னு அதுல என்ன செய்தார், தண்ணிகளை நிரப்புங்கன்னு சொன்னாரு. தண்ணிகளை நிரப்பி அந்த 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 நாட்களிலே அந்த விருந்து, அதாவது திருமண விருந்து பசாரங்களிலே கட்டாயம் ஒரு திராட்சை ரசம் இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டா வந்து அது மதிப்பு குறைச்சலான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அந்த திராட்சை ரசம் முடிஞ்சு போய்விட்டது. அந்த சமயத்திலே வெறும் கச்சாடியிலே, காய்ந்து போன கச்சாடியிலே பாருங்க, தண்ணீருக்கு நாங்க படிச்சிருக்கிறோம் இல்லையா? சுவை இல்லை, நிறமில்லை இல்லையா? ஆக சுவையும் இல்லை, நிறமும் இல்லை, மனமும் இல்லை. நிறமும் இல்லை, சுவையும் இல்லை, மனமும் இல்லை அதுக்கு. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு தண்ணீரை கர்த்தருடைய பிள்ளைகளே கச்சாடியில ஊற்ற வைக்கிறாளே, ஊற்றுனதன் பின்பதாக என்ன நடக்கிறது, அது திராட்சை ரசமாக மாறுகிறது. அத வந்து பந்தியில கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க,
முதல்ல நல்ல திராட்சை ரசத்தை தானே கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, அது இப்ப நீங்க கொண்டுட்டு வந்து நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்குறீங்களே இல்லையா? முதல்ல உள்ள திராட்சை ரசத்தை விட இந்த திராட்சை ரசம் ரொம்ப ருசியுள்ளதாக இருக்கிறது என்பதாக. அப்ப அங்க இருக்கிற அந்த வேலைக்காரர்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் இந்த திராட்சை ரசம் எப்படியாக வந்தது, எப்படியாக தயாரிக்கப்பட்டது என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லாத இடத்திலே நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் உருவாக்குகிற தகப்பன் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். இல்லாத இடத்துல தான் அவர் உருவாக்குவார். எம்டியா இருக்கிற இடத்துல தான் அவர் கொண்டு வந்து கொடுப்பார். காய்ந்து போன இடத்துலதான் தண்ணீரை ஊற்றுகிற தகப்பன் இல்லையா? வனாந்திரத்துலதான் அவர் போஷிக்கக்கூடிய தகப்பன். சாத்தியமற்ற சூழ்நிலையில தான் அவர் நம்முடைய தேவன் எங்களை ஆசிர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். சாத்தியமே இல்ல, வனாந்தரத்துல எங்கேயும் தண்ணீரே கிடையாது, ஊற்றே கிடையாது. அந்த இடத்துலதான் அப்பா அற்புதம் செய்வார். ஏனென்றால் அவர் அற்புதமான தேவன். நம்முடைய தகப்பன் அற்புதர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர் சொல்றாரு, ஏன் என் பிள்ளைகளே அற்பமான காரியங்களுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? அற்பமான ஒரு காரியங்களுக்காக கவலைப்பட்டு ஏன் உங்க வாழ்க்கையில நிம்மதியை இழந்து கொள்றீங்கன்னு சொல்லிதான் அப்ப கேட்கிறார் இல்லையா? சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கு, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டே எங்களுடைய பாதி வாழ்க்கை அப்படி முடிந்து போகிறது. ஆக இன்றைக்கு அப்பா சொல்லுகிறார் உங்களையும் என்னையும் பார்த்து, கவலை வேண்டாம் என்பதாக. அல்லேலூயா. கவலை வேண்டாம். கீழே பாருங்க, உங்கள் உடலை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் உயிர் உணவை விட முக்கியமானது அல்லவா? உங்கள் உடல் உடையை விட முக்கியமானது அல்லவா அப்படின்னு சொல்ற. ரெண்டுமே முக்கியம். எங்களுடைய ஆடைகள் எங்களுடைய மானத்தை மறைப்பதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு அசுத்தமான உடலை மறைப்பதற்கு அழகிய ஆடைகளை நாங்கள் உடுத்திக் கொள்கிறோம். அதுதான் உண்மை. ஒரு அசுத்தமான உடலை மறைப்பதற்கு அழகிய ஆடைகளை உடுத்திக் கொள்ளுகிறோம். அதுக்காக நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அப்பா சொல்லுகிறார் பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இன்றைக்காவது கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்க யோசிச்சிருக்கோமா? ஒவ்வொரு பூக்களை நாங்க பாக்குற நேரம் அது எவ்வளவு அழகான ஒரு பூக்களாக இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு விதமான பெரிய பூங்காவுக்கு போயிட்டு பாருங்க, ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள போயிட்டு பார்த்தா நாங்க அவ்வளவு ஆச்சரியப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு துணிகள் இருக்காது. ஆனா அவ்வளவு ஒரு அழகிய ஆடைகளை அப்ப உடுத்திருப்பாரு. அது முத நாள் அப்படியே அழகான மொட்டு விட்டு அப்படியே மலர்ந்து அழகா இருக்கும். நல்ல பெத்திக் மாதிரி அப்படியே ஒரு நல்ல டிசைனிங்ல இருக்கும். அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா அது அப்படியே உதிர்ந்து போய் கிடக்கும். அப்பா சொல்றாரு, அந்த மலர்களுக்கு, காட்டு புஷ்பங்களுக்கு எவ்வளவு அழகான பூக்கள் இருக்கிறது தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே? காட்டுல கூட பாருங்க எவ்வளவு அந்த பக்கெட்னு சொல்லுவாங்க. கொழும்புல எல்லாம் சரியான விலை உயர்ந்த அந்த ஒரு பூவாக இருக்கிறது. அத போய் மலைநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா காடுகள்ல வளர்ந்து அப்படியே நாணல போடு அப்படியே சரிஞ்சு போயிருக்கும் காடுகள்ல. அந்த அந்த பூ அவ்வளவு அழகான பர்பிள், அழகான கலர், பர்பிள் ஒயிட்டும் கலந்து இருக்கும். அத பாருங்க, அதுக்கு எவ்வளவு ஆண்டவர் உடுத்தி இருக்கிறாரு. அப்பா சொல்றாரு, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்க ஏப்பா உடைகளுக்காக கவலைப்படுறீங்க? அதுக்கேன உடுத்து வைக்கிறேன்னு சொன்னா நீங்க உங்களை நான் உடுத்து வைக்க மாட்டேனா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணி பாருங்க. அப்பா எனக்கு என் சரீரத்துக்கு தேவையான உடைகள் அவசியமாக இருக்கிறதுப்பா. நல்ல உடைகளை உடுத்த ஆசைப்படுறேன்ப்பா. நாகரிகமான உடைகளை உடுத்த ஆசைப்படுறேன்ப்பா. ஒழுக்கமான உடைகளை உடுத்த நான் ஆசைப்படுறேன். இந்த நேரத்துல இந்த ட்ரெஸ் நான் உடுத்த ஆசைப்படுறேன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நான் சில நேரங்களிலே நான் நினைப்பேன், இப்படியான உடைகளை உடுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி அதே உடையை நான் கடையில போய் பார்ப்பேன். உடனே எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார் தெரியுமா? எனக்கு இல்லாட்டி அப்படி நினைச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு யாராவது ஒருத்தர் கிஃப்டா எனக்கு நான் உடுத்துற உடைகளே எனக்கு கிஃப்ட் தான். அவ்வளவு புத்தம் புதிய உடைகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு கிஃப்டா கொடுப்பாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. இதை கொடுங்க, கொண்டு போயிட்டு அவங்களுக்கு சிஸ்டர் கொடுங்க அப்படின்ட்டு. அதை பார்த்தா நான் என்னைக்கோ ஒரு நாள் அது வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு அதை வாங்காம அப்படி விட்டிருப்பேன். அந்த உடைய நாள் கழிச்சு உடுத்துவேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா கர்த்தர் நல்லவராக இருக்கு. அவ்வளவு விசேஷித்தமான தகப்பன் நம்முடைய தேவன். அவரோடு கூட நாங்கள் இருக்கும் பொழுது, அவருடைய நினைவுகளோடு கூட நாங்கள் வாழும் பொழுது, அவர் இந்த அற்பமான காரியங்களை குறித்து கவலைப்படவே விட மாட்டார்.
அவர் தருவார். என்னன்னு தருவேன். செருப்புக்கு கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ நாள் செருப்பு கடையில போய் நான் பார்ப்பேன். எல்லாம் பார்த்துட்டு அது விலைகளை அவதானித்துட்டு, சரி வேண்டாம் வேற ஒரு நாளைக்கு வாங்கிக்குவோம். காசு கிடைச்ச பிறகு வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வருவேன். அதே செருப்பு அதே கலர்ல என் ஆண்டவர் எனக்கு தருவார். அதான் போட்டு கொண்டு போவேன். சந்தோஷப்படுவேன். அப்பாவுக்கு நன்றி சொல்லுவேன். நீங்களும் ஆண்டவரோடு கூட நீங்க நடந்து பாருங்க. அவருடைய சிந்தையில அவரு ஒரு நண்பனா வைத்துக் கொண்டு நீங்க காரியங்களை செய்து பாருங்க. அவர் உங்களுக்கு தருவார் கர்த்தருடைய பிள்ளைகளே. என்னுடைய அனுபவ சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் நிச்சயமாக கர்த்தர் தருவார். நீங்க அவரோடு கூட இருந்து அவர் சொற்படி கேட்கும் பிள்ளைகளாக இருந்தால் மாத்திரம்தான் அவர் உங்களுக்கு தருகிற தகப்பனாக இருக்கிறார். இல்லாவிட்டால் அவர் எந்த விதத்திலும் உங்களுக்கு அவர் தரமாட்டார் இல்லையா? அடுத்ததா பாருங்க அவர் சொல்றாரு, கவலைப்படுகிறதினாலே அப்பா இங்க சொல்றாரு பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார், அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? மேல அப்ப ஆண்டவராய் கர்த்தர் அந்த பறவைகளை பாருங்க எவ்வளவு அழகா பிழை போட்டுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவங்க நான் சொன்னேன் இந்த 2 வாரத்துக்கு முதல்ல என்னுடைய அந்த தனிப்பட்ட அந்த ரெக்கார்டிங்ல நான் வார்த்தையை கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். எங்க வீட்டுல கிச்சன்ல நான் சமைக்கிற டெய்லி அங்க போய் நான் சமைக்கிற பகுதியில ஒரு ஒரு மார்பிள் ஒண்ணு வச்சிருக்கிறேன் அந்த சைட்ல. அப்ப அந்த மார்பிளுக்கு அடியில சைட்ல ஒரு அணில் கூடு செஞ்சு வச்சிருக்குது. இப்ப நான் டெய்லி நான் போறேன், அது பயப்படாது. அது தன்னுடைய குழந்தையை வைக்கிறதுக்கு அவ்வளவு அழகிய ஒரு கூடை செய்து வைத்திருக்கிறது. எந்த ஒரு மனுஷனாலும் அதை செய்யவே முடியாது. அழகான ஒரு கூடை. அந்த அணில் பாருங்க தன்னுடைய குழந்தையை வைப்பதற்கு அவ்வளவு அறிவா ஞானமா அது செய்திருக்கு. என் குழந்தைகளை கூப்பிட்டு காமிச்சேன். ஏன்னா அந்த அணிலுக்கும் அந்த அந்த அணிலுடைய அந்த குஞ்சுக்கோ எந்த சேதம் வந்துடக்கூடாது இல்லையா? ஆகவே மெல்லமா அந்த தாய் அணில் போனதன் பின்பதாக என்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு அப்படியே அதை எடுத்து சரிச்சுட்டு காமிக்கிறேன். பஞ்சு வச்சு கர்த்தருடைய பிள்ளைகளே, பஞ்சு நாங்க யூஸ் பண்ற தலையணைக்கு வைக்கிற பஞ்சு எங்க வீட்டுலதான் எங்கேயாவது இருந்து எடுத்திருக்கும் போல. எடுத்து அது அழகா வடிவா செஞ்சு வச்சிருக்குது பாருங்க. அதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா? அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட எங்களுக்கு எவ்வளவு ஞானம் தேவை. அதுதான் சாலமோன் சொல்லுகிறார், ஞானத்தை சத்தமிட்டு கூப்பிடு, புத்திய வானு கூப்பிடு. எவ்வளவுதான் எங்களிடத்துல என்ன காரியங்கள் இருந்தாலும் ஞானமும் புத்தியும் இல்லாவிட்டால் எல்லாமே வேஸ்ட் ஆகி போய்விடும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுதான் சாலமோன் ராஜா 1000 சர்வாங்க தகன பலிகளை அங்கு தேவனுடைய சமூகத்திலே செலுத்துற பொழுது அப்பா நினைச்சிட்டாரு, என்ன ஏதோ பெரிய காரியங்கள் அவன் கேட்க போறான், தங்கத்தையோ வைரத்தையோ வைடூரியத்தையோ ஏதோ ஒரு காரியத்தை தான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி அப்பா நினைச்சாரு. ஆனா அவன் கேட்டதோ ஞானத்தை. அப்பா கூட அப்படியே பிரமிச்சிட்டாரு, என்னடா நான் ஏதோ ஒரு காரியத்தை கேட்பான்னு நினைச்சேன், ஞானத்தை கேட்கிறான் அப்படின்னு சொல்லி ஞானத்தை கொடுத்த தேவன் அவன் கேட்காதவற்றையும் கர்த்தராகிய ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். இவ்வளவு அருமையான தேவனை வைத்துக் கொண்டுதான் நாங்க தேவையில்லாத காரியங்களுக்கு கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுது புலம்பி மூக்க வடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய குணாதிசயங்களையும் தேவனுடைய அன்பையும் உண்மையாக உணர்வோடு நாங்கள் பெற்றிருந்தோம் என்றால் இந்த அற்பமான காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சொல்றாரு, கவலைப்படுறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழுத்தை கூட்டுவான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரத்துல கவலைப்படுறதுனால உங்களுக்கு யார் தன் வாழ்நாளை ஒரு வினாடியையாவது நீடிக்க முடியும். கவலை வந்துருச்சுன்னா அப்படியே சுருண்டு படுத்துக் கொள்றோம் இல்லையா? போய் கவலைப்பட்டு பாருங்க, ஒரு கொஞ்சம் கவலை வந்தா அது அப்படியே எங்களை நொறுக்குகிறது, எழுப்பி நிக்க முடியாது. அப்படியே படுத்துக் கொள்றோம், காலை ரெண்டையும் மடக்கி கொள்றோம், கைய போய் கழுத்துக்குள்ள வச்சு கொள்றோம், அழுதுகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது அப்ப கவனிக்கிற. ஆகவே அப்படியே தொடர்ந்து நாங்க அழுதோம்னு சொன்னா எங்களுடைய சரீரம் அங்கு உருவமற்ற ஒரு ஒரு உருப்படியான ஒரு உருவத்துல இருக்காது இல்லையா? கவலைப்பட்டு எலும்பெல்லாம் தூக்கி கன்னத்துல குழி விழுந்து கண்ணு குழி விழுந்து கை கால்ல எலும்பு இதெல்லாம் கவலைப்பட எங்களுடைய ஊன்கள் எல்லாம் காய்ந்து போகிற நிலைமைக்குள்ளே போயிடும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்க அப்பாவுடைய வசனத்தை நாங்க தியானம் செய்ய அவரை நம்ப எங்களுடைய எலும்புகளுக்குள்ள இருக்கிற அந்த ஊன்கள் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே
அது அதாவது செழுமையானதாக இருக்கும், செழிப்புள்ளதாக இருக்கும். அந்த ஊன் கூட காஞ்சி போகாது. அப்ப நினமுள்ளதாக மாற்றுகிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதான் அவர் சொல்றாரு, நான் முதல்ல சொல்லிட்டேன், உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறதுன்னு. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அல்லேலூயா. அது என்னைக்காவது போயிட்டு உழைச்சிருக்கா கர்த்தருடைய பிள்ளைகளே? அது என்னைக்காவது போயிட்டு காரியங்களை அப்படி பண்ணியிருக்கா, வேலை செஞ்சிருக்கிறா? இல்ல. ஆனா நாங்க பாருங்க, இரவும் பகலும் ராத்திரி தூக்கம் முழிச்சு என்னென்னவெல்லாம் காரியங்களை செய்யறோம். எல்லாம் எல்லாம் ஓட்டப்பைக்குள்ளே போடுகிறது போல இருக்கு. காரணம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த காரியங்கள் நாங்கள் உண்மையற்றவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் 10ல் ஒரு பாகத்தை நாங்கள் கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் மறுக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆகவே அதையும் நாங்க கொடுத்து அப்பாவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, என்றாலும் பாருங்க, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை 29வது வசனம் சொல்லுகிறது, சாலமோன் எப்படி வஸ்திரங்களை உடுத்தினார்? வேலைக்காரர்களுக்கே அவ்வளவு வீடு வாசல் அழகா செய்து கொடுத்திருந்தார் இல்லையா? அவருடைய காரியங்களை, அவருடைய ஹிஸ்டரியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய சரித்திரத்தை நீங்க வேதத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க வேலைக்காரருடைய அந்த வீடுகள், வாசல்கள், அவருடைய குடிக்கிற பாத்திரங்கள், அவங்க டேபிள் எல்லாம் அவ்வளோ விலை மதிப்பு உயர்ந்ததாக இருந்தது. அப்ப அவர் உடுத்துற வஸ்திரம் கூட அவ்வளோ விலை உயர்ந்ததாக இருந்தது. ஆகவே அதுதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, ஆயினும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாருங்க, அவர் சொல்றாரு, என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காட்டு புஷ்பங்கள் அங்க அது உடுத்தின அந்த அளவுக்கு சாலமோன் கூட உடுத்தல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்ப விசுவாசிகளை என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகள் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்து விட்டால் உங்களுக்கு உடுத்தி விற்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லையா? அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அற்பமான விசுவாசிகளே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இல்லையா, இன்று வயலில் புல் இருக்கிறது, நாளைக்கோ நெருப்பில அது எரியப்படுகிறது. அதற்கே தேவன் இவ்வாறு உடுத்துவாரானால் விசுவாச குறைவுள்ளவர்களே, அவர் உங்களுக்கு அதிலும் மேலாக உடுத்துவது நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகையால் என்னத்தை இன்றைய நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிற வசனமானது, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பா சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தகப்பனை குறித்து நீங்க எப்பயும் மறந்து போகாதீங்க. அவர் அவங்களோடு கூட இருந்து அவங்கள போஷித்தார். ஆனால் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டேதான். முறுமுறுத்து கேட்டு பாம்புல கூட கடிப்பட்டாங்க. பாம்பு அனுப்பி விட்டார், கடிச்சு போடு, வேண்டாம், இந்த சாப்பாடையே டெய்லி சாப்பிட்டு எங்களுக்கு வேண்டாம், வெறுப்பா போயிட்டு இது என்ன ஒரு கேவலமான சாப்பாடுன்னு சொன்னாங்க. அது ஆண்டவருடைய அற்பமான சாப்பாடு. இந்த அற்பமான சாப்பாடு சாப்பிட்டு எங்களுக்கு வேண்டான்னு போயிட்டு எகிப்துல எப்படியான சாப்பாடு இருந்தது என்று உடனே பாம்பு அனுப்பின. உடனே நியாய தீர்ப்பு நடந்தது. பாம்பு அனுப்பினாரு, சாகடிச்சாரு. திரும்ப என்ன பாம்பு கொத்துனா என்ன சொன்னாரு? மோசைக்கு சொன்ன, நீ பாம்பை செஞ்சு அது மேல மாட்டி விடு, அதை பாக்குறேன் பிழைச்சிட்டு போடு அப்படின்ட்டாரு. அப்ப கிரேட் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைல நல்ல தகப்பனவர். ஆகவே அவரோடு கூட நாங்க இருந்து பழகிட்டோம்னா, அவருடைய குணதிசயங்களை அறிந்து கொண்டோம்னா, அவரு அப்பைக்கப்ப எல்லா தேவைகளையும் எங்களுக்கு சந்திக்க அவர் வல்லமையிலவராக இருக்கிறார். பாருங்க, இவைகளெல்லாம் யாரு பிள்ளைங்களை தேடுவார்? அஞ்ஞானிகள் தான் நாடி தேடுவார்கள். இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதை விட விசேஷமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் என்பதா, கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, அப்ப நாங்க தேடணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நாங்கள் தேடி அவரோடு கூட நாங்கள் வாழும் பொழுது, அவருடைய காரியங்களாக நாங்கள் செயல்படும் பொழுது, அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு சந்திக்கக்கூடிய தகப்பனாக இருக்கிறார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்.
நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் அப்படின்னு சொல்ற. நாளைக்கு என்ன நடக்கும் என்று கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நாளைய தினம் நாளைக்கான தேவையை பார்த்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளுக்கும் அன்றைய தொல்லியே போதும் என்பதாக அவர் முடித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்களும் நானும் பாக்கியம் பெற்ற பிள்ளைகளா இருக்கும். உலக ஜனங்கள் அவங்க அஞ்ஞானிகள், ஞானம் இல்லாதவங்க, அதையும் இதையும் தேடி மனுஷரை நாடி போய் நொந்து நூலாகி வருவாங்க. அதுல இருந்து எங்களை வேறு பிரித்த தகப்பனோடு கூட நாங்கள் வாழுகிறோம். ஆகவே இது சொல்லப்பட்ட காரியங்களின்படி நாளைக்கு உள்ள காரியங்களை குறிச்சு நாங்க கவலையப்படக்கூடாது. இன்றைக்கு அப்பா எங்களுக்கு தேவைகளை சந்தித்தார், இன்றைய நாள்ல எங்களுக்கு போஷித்தார். ஆனா நைட்டு நீங்க என்ன செய்யணும்? நித்திரைக்கு போகும் முன்பதா அந்த நாளை ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நன்றி பலி செலுத்தி விட்டு நீங்க நித்திரைக்கு கடந்து போங்க. அடுத்த நாளைக்குரிய காரியங்களை கர்த்தராகிய ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டுறாதீங்க. அவரோடு கூட நடங்க. அவருடைய கைகளை கோர்த்து கொள்ளுங்க. அவர் ஒரு நாள் உங்களை பசியோடும் பட்டினியோடும் நிர்வாணத்தோடும் அவர் வைக்கவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நம்பி நீங்கள் வாழும் பொழுது அவர் உங்களை போஷித்து அழகிய வஸ்திரங்களை உடுத்தி அழகிய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே அவர் சொலிக்க பண்ண அவர் நம்முடைய தேவன் வல்லமையில தேவனாக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள் வெளிப்பாட்டோடு. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில இருந்து மீதியான வசனங்கள் வரைக்கும் 34 வசனம் வரைக்கும் எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளாய் கற்றுக் கொடுத்து கவலைப்படாதிருங்கள். நாங்கள் விசேஷித்தவர்கள். அதனால ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவர்கள் பிழைக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, அவர்கள் கவலைப்படுகிறதும் இல்லை. அவர்களை கூட போஷிக்கிறார்னு சொன்னார். நம்ம விசேஷித்தவர்கள் அல்லவா? அவருடைய சாயலும் ரூபலும் படைத்தவர், எங்களை உருவாக்கினார். நாங்கள் எவ்வளவு எங்களோடு இருக்கிறதால நாங்கள் விசேஷித்தவர்கள். அவருடைய சாயல்ல இருக்கிறபடி நாங்கள் விசேஷித்தோம். எங்களையும் அப்படியாக போஷித்து உடுத்து வித்துவார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும் பொழுது எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்ற நல்ல வெளிப்பாட்டோடு வார்த்தை வெளிச்சமாக வெளிப்பட்டது. கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக நிறைவாக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாஜத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ.